ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது நம்முடைய ஆசை, தேடல். அதுக்காக தீவிரமா நிறைய சேமிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா முறையா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றோமா? பெரும்பாலும் கேள்விக்குறிதான். ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுடைய M2W கிளைண்ட்ஸ்னால கோல்டு, சில்வர்ல உரிய நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வர முடிஞ்சுது. இப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் உரிய இடத்துல உரிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், போதுமான நேரத்துக்கு அதை ஓன் பண்ணுறதும், விற்க வேண்டிய நேரத்தில் விற்கிறதும் உங்கள் லைஃப்பில் நடந்தால் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா 10 மடங்கு உங்கள் முதலீட்டை எப்படி வளர்ப்பது, 10x இன்வெஸ்டிங் எப்படி உங்கள் லைஃப்பில் வேலை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா? ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு தமிழில் நான் உங்களோட பேச போகிறேன். அந்த வெபினாரில் நீங்கள் பங்கேற்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சந்திக்கலாம். நான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தை உருவாக்கும் போது அதில் என்னுடைய அனுபவங்களின் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஒரு இன்வெஸ்டராக ஆரம்பித்து என்னெல்லாம் சேலஞ்சஸை கிராஸ் பண்ணி எப்படி 1 crore ரீச் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் நிறைய பாடங்கள். அந்த பாடங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இது மாதிரி விஷயங்கள், இது மாதிரி சவால்கள் ஒருத்தர் லைஃப்பில் வராமல் ஒன்று செய்யணும்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ முதலீடை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைனா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கோலை நிறைய சின்ன கோலாக உடைச்சிக்கணும். இதை நானும் பண்ணேன். எனக்கு முதல் கோலாக இருந்தது என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கணும் ஈக்விட்டியில். நான் மார்க்கெட்டுக்கு வந்த நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, வெறும் UTI மட்டும்தான் இருந்தது. அதில் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. அடுத்தபடி என்ன? 10,000லேருந்து 1,00,000 போகிறதுக்கு ஒரு பாதையை நம்ம உருவாக்கிக்கணும். இதைத்தான் நான் பண்ணேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சில 1000 ரூபாயை நான் நேரடி பங்குகளில் போட்டு அந்த பங்குகளின் மதிப்பு கணிசமாக வளர்ந்து அதை வைத்து அடுத்தது இன்னொரு பங்கு வாங்கி இப்படி படிப்படியாக 1,00,000 அடையிறது. பட் என் லக்கு பாருங்க, நான் மார்க்கெட்டுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ரிஃபார்ம்ஸ் வருது. 1991 ரிஃபார்ம் வந்த உடனே நம்ம போட்ட பணம் நேரடியாக பல மடங்கு அதிகரிக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு M2Wயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 மைல்ஸ்டோன்ஸ் 2, 5, 10 லட்சம். 4வது மைல்ஸ்டோன் 25 லட்சம். ஃபஸ்ட்டு 3 மைல்ஸ்டோன்ஸை நான் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட லீப் ஃப்ராக் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படியே கடந்து செல்வது. அந்த மாதிரி நடந்து நேராக போய் 4வது மைல்ஸ்டோனில் நின்றுட்டேன். இது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ளேயே நடந்துருச்சு. ஆனால் அது நடந்து சில மாதங்களில் ஒரு ஸ்கேம் வருது. ஸோ அந்த ஸ்கேம் நடந்த உடனே 4வது மைல்ஸ்டோன்லேருந்து நம்ம 3வது மைல்ஸ்டோன் கிட்ட நிற்கிறோம். கிட்டத்தட்ட 12 லட்சத்தில் நிற்கிறோம். அது எனக்கு பெரிய பாடமாக இருந்தது. அந்த பாடத்தை நான் மறக்கவே இல்லை. M2W ஆரம்பிக்கும் போதும் நான் என்ன திங்க் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ் ஒருத்தர் லைஃப்பில் வரவே கூடாது. ஏன்னா அது அவங்க கான்ஃபிடன்ஸ் ஷேக் ஆகிடும். என்னுடைய கான்ஃபிடன்ஸ் அந்த பாயிண்ட்ல ஷேக் ஆகாததுக்கு காரணம் எனக்கு இருந்த கைடன்ஸ், எனக்கு இருந்த ஃபோக்கஸ், எனக்கு கொடுக்கப்பட்ட பாதை. பட் இன்னைக்கு இருக்கிறவங்க அந்த அளவு இன்டென்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெரியர் இருக்குது, அதில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. முழு கவனத்தை தங்களுடைய கரியரில் செலவு பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தம். பட் அவங்களுக்கும் they have a right to compounding. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் காம்பவுண்டிங் வரணுங்கிறதானே நம்மளுடைய குறிக்கோள். அப்போ அந்த ரைட் டு காம்பவுண்டிங்கை கொண்டு வரணும்னாக்கா இந்த மாதிரி பெரிய ஸ்லிப்பேஜஸ் வரக்கூடாது. அப்போது
ரொம்ப வேகமாக மேலே போயிட்டு ரொம்ப அதிகமாக கீழே வரக்கூடிய ஹை பீட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கணும். அதுவும் அவங்க ரிஸ்கியாக இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதும் தவிர்க்கணும். இதுதான் எம்டபிள்யூனுடைய ஒரு மிக முக்கியமான குறிக்கோள். இதை பண்ணும்போது நான் பல பேர்கிட்ட இதை நான் தவிர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது என்கிட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் எப்படி ரிட்டர்ன் கூடும்? ஹை ரிஸ்க் எடுக்கலைன்னா எப்படி ஹை ரிட்டர்ன் வரும்? இதுதான் அவங்களுடைய கேள்வி. நான் என்னுடைய லைஃப்பில் இருந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் திருப்பி எடுத்து காமிச்சேன். 2009 ஒரு மார்க்கெட் பாட்டம், அங்கேருந்து 2013 வரைக்கும் ஏகப்பட்ட சவால்கள் பங்கு முதலீட்டில். அந்த நேரத்தில் நான் எடுத்த முதலீட்டு முடிவுகள் எல்லாமே ஒரே குறிக்கோளோடு தான் இருந்தது. அது என்னன்னாக்கா, அரசியல் சார்ந்த சூழ்நிலை எவ்வளவு அட்வர்ஸாக போனாலும் நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ் சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், with very good management and corporate governance and excellent balance sheets. இந்த மாதிரி பிசினஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது என்னுடைய குறிக்கோள். கிட்டத்தட்ட இதே நேரத்தில் நாங்கள் ஐதாட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2009. ஐதாட்லையும் இதனுடைய பிரதிபலிப்பு இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்ல ஹை பீட்டா தரும்னு எல்லாரும் நினைச்ச கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ரா, அது எதையுமே நம்ம கீழே விழுந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சேஸ் பண்ணல. 2008லேருந்து 2009 கணிசமாக இதெல்லாம் கீழே வந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, 9, 10, 11 இதே மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்மால் கேப்பை சேஸ் பண்ணுற மாதிரி தான். நான் அதை முழுவதும் தவிர்த்தேன். என்னுடைய சொந்த முதலீட்டிலும் சரி, எம்டபிள்யூலும் சரி, சேஃபர் பிஸ்னஸை வாங்கினோம். ரிசல்ட் வாஸ், அடுத்த 8 ஆண்டுகளில் 2010லேருந்து 2018 பீக் வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வாழ்நாளில் கிடைக்காத ரிட்டர்ன். அந்த மாதிரி ரிட்டர்ன் எனக்கும் தனிப்பட்ட முறையில் கிடைச்சது, ஐதாட்லையும் கிடைச்சது. இன்ஃபேக்ட் அந்த பீரியட்ல எல்லாரும் இன்ஃப்ராவை சேஸ் பண்ணும்போது நாங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் உள்ள போனோம். அதுவும் 2012, 13, 14 இந்த பீரியட்ல. அதுக்கு அடுத்த 4 வருஷத்துல அது ரிட்டர்ன் கொடுத்தது. இப்போ கவனம் கொள்ளுங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு 3 வருஷம், ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 4 வருஷம். பட் அந்த மாதிரி 7 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நம்ம அதாவது நான் இப்போ சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது, அவ்வளோ அதிகமாக இருக்கு. தனிப்பட்ட முதலீட்டில் இதே அனுபவம் தான். கிட்டத்தட்ட ஒரு பேரலல் ட்ராக் மாதிரி இது போய்கிட்டு இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி M2W கொண்டு வரலாம், எப்படி அதை ஒரு சின்ன இன்வெஸ்டர்கிட்ட கொண்டு சேர்க்கலாங்கிறது தான் என்னுடைய பிரைமரி குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக நடக்கும்போது அதை எப்படி ஸ்கேலபிளாக பண்ணலான்னு யோசிக்கணும், அதை எப்படி திரும்ப திரும்ப பண்ணலான்னு யோசிக்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்ஸஸ் சீக்ரெட். அந்த சக்ஸஸ் சீக்ரெட்டை நம்ம இங்கே கொண்டு வரும்போது, ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர், லெட் அஸ் சே ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 2 லட்சத்துலேருந்து செகண்ட் மைல்ஸ்டோனுக்கு போகிறார் 5 லட்சம். அவருக்கு 5000, 10,000 அடிக்கடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், இல்லை தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, கீழே போகலை அப்படின்னா நம்ம ஏதோ சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாதை சரியாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணத்தை நம்ம படிப்படியாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுவோம். கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கும்போது தான் நம்மளால் ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் நாம் அடைய நினைச்ச நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடியே அடைய முடியுது. இதுதான் எனக்கு நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் நடந்திருக்கு. கான்ஃபிடன்ஸை என்றைக்கும் நம்ம குறையிற விதத்தில் நம்முடைய முதலீட்டு பிஹேவியர் இருக்கக்கூடாது. நாம் எங்கே முதலீடு செய்கிறோம், எப்படி செய்கிறோங்கிறதுல நாம் பாதை தவறி போனாக்கா நம்ம கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கீழே வரும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் கீழே போனாக்கா அது மறுபடியும் மேலே வர்றதுங்கிறது, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போனால் அது மறுபடியும் மேலே வர்றதை விட டபுள்லி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். ஸோ கான்ஃபிடன்ஸை இழக்காத வண்ணம் ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய பயணத்தில் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன மாதிரி முதலீட்டு வியூகங்களை அவங்களுக்கு கற்பிக்க வேண்டும், எந்த பாதை அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல். இதுதான் M2W கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் சக்சஸ் ஃபார்முலா. இதனால தான் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றவங்க செய்யாத ஒரு விஷயமா இருக்கும். 2009 மற்றவங்க செய்யாத விஷயத்தை தான் நம்ம பண்ணோம். ரெண்டாவது,
எல்லாரும் செய்யற ஒரு விஷயத்த நம்ம செய்யணுமா அப்படின்னு நிச்சயமா நம்மள கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்ரிபடி இஸ் செல்டம் ரைட். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணா அநேகமாக அது தவறான விஷயமாக விரைவில் அமைந்துவிடும். யாருமே போகாத ஒரு இடத்துல போய் நின்னாதான், யாருமே வாங்காத ஒரு விஷயத்த போய் வாங்கினாதான், யாருமே விரும்பாத ஒரு முதலீட்டுல கவனத்தோடு முதலீடு செஞ்சாதான் நமக்கு ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் கிடைக்கும். இது ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் இல்லைனா 6 மார்க்கெட் சைக்கிள்ல பார்த்துருக்கேன். அந்த விஷயத்த அடுத்தது இதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு அங்கமாக கொண்டு வரும். அதையும் ஒரு அங்கமாக M2W கொண்டு வரும்போது என்ன நடக்குதுனாக்கா, இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண அவங்களால அதிக பணத்தை லோவர் வேல்யூவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஏன்னா யாருமே அந்த பக்கம் வரல. அப்போ உங்களுடைய கேபிட்டலை நிறைய நீங்க உங்க போர்ட்ஃபோலியோக்குள்ள தைரியமா போட உங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும்போதும் நம்பிக்கை வரும்போதும் நீங்க பேஸ் கேபிட்டலை வேகமா வளர்க்குறீங்க. இந்த பேஸ் கேபிட்டல் க்ரோ ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பேஸ் கேபிட்டல் தான் நாளைக்கு காம்பவுண்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய தொகையாக அடுத்த இலக்கை எட்ட உங்களுக்கு உதவ போகிறது. ஸோ இந்த பேஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் காம்பவுண்டிங் ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பணத்தை உள்ளே போட முடியுதோ லோவர் லெவல்ஸில், அவ்வளோக்கு அவ்வளோ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும்போதும் நீங்கள் முதலீடு பண்ண இடங்களில் வளர்ச்சி வரும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங்கின் பங்கு இன்னும் பிரகாசமாக வேலை செய்யும். இது இன்னொரு மிக முக்கியமான சீக்ரெட் ஃபார்முலா. இது எல்லாம் பிஹேவியரெல்லாம் கொண்டு வரதா முக்கியம். இவ்வளோ பணம் பண்ணுவீங்க அதனால போடுங்கன்னு டெம்ப் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஆசையை தூண்டி அவங்கள முதலீடு பண்ண வைக்கிறது, இது எதுவுமே இதுக்குள்ள வராது. இது எதுவுமே இதில் வரக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்கை எப்போவுமே ரீசனபிளாக வைக்கணும். என்ன பிஹேவியர் நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணணும். அந்த பிஹேவியரை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் காட்ட வைக்கணும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவங்க சேவிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது சேமிப்பு விகிதம்ங்கிறது மாத சம்பளத்தில் எவ்வளவு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அந்த சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதை கரெக்டாக கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பணத்தை மார்க்கெட் கீழே இருக்கும்போது கேபிட்டலாக வேகமாக வளர்க்கிறீர்கள். அந்த கேபிட்டல் நாளைக்கு காம்பவுண்ட் ஆக போகுது. இது எல்லாமே சிந்தித்து செயலாக்கப்பட்ட விஷயங்கள். இது எதுவுமே ஆக்சிடென்டல் கிடையாது. இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு வீடியோ போறாது. பட் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு முதலீட்டாளனா வளர்வதற்கு எனக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த விஷயங்கள். இந்த விஷயங்களை மாதம் ஒரு சின்ன எஸ்ஐபி பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர், அப்பப்போ ஒரு சின்ன லம்சம் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர், 2 லட்சத்தை எட்டி விட்டு அங்கேருந்து 5 லட்சத்துக்கு போயிட்டு அங்கேருந்து 10 லட்சத்துக்கு போயிட்டு அதை கடந்து 25 லட்சத்துக்கு போக விரும்பக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு நாம அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர செய்யறோம். அப்படி அதை கொண்டு வரும்போது அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாயிடுது, ஒரு வே ஆஃப் லைஃப் ஆயிடுது. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் ஆன பிறகு எனக்கு அதுக்கப்புறம் யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இது 25 lakhs வரதுக்குள்ள ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து 50 lakhs and 1 crore ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராவலாக இருக்கும். ஏன்னா இதை செய்யலாமா கூடாதா, இப்போ செஞ்சா என்ன ஆகும், இப்போ செஞ்சு தப்பாயிடுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் பயங்கள் இது எதுவுமே இருக்காது. நாம இப்படித்தான் செய்ய போறோம், இதைத்தான் செய்ய போறோம், இவ்வளவு தான் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு இன்வெஸ்டரோட லைஃப்ல வந்துடும். இந்த கிளாரிட்டியை உருவாக்குறது தான் ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய போர்ட்ஃபோலியோல வேகமா வளர்வதற்கான மிக முக்கியமான தேவை. அந்த தேவையை M2W நாங்கள் நிறைவு பண்றோம். அந்த தேவை நிறைவாகிறதுனால அந்த முதலீட்டாளரின் முதலீட்டு பயணம் இன்னும் நிறைவாக இருக்கிறது. நிறைவு என்பது தேவைகளை சரியாக நாம பூர்த்தி செய்யறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த தேவைகளை நீங்க சரியா M2W மூலமாக பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்கிற மைல்ஸ்டோன் சீக்கிரம் வந்தடையும். அந்த மைல்ஸ்டோனை நோக்கி இணைந்து பயணிக்கலாம். வாருங்கள்.